ஆதன் மலை சுழல் தாக்குதல் கலையை உபயோகித்து வருளின் வாளை சுக்குநூறாக்கி காற்றோடு காற்றாக கலக்க செய்து வருளை நிராயுதபாணியாக ஆக்கி வலிமை இழக்க செய்தான். ஒரு 6ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் கொண்ட வீரன் தன்னை தோற்கடிக்கும் அளவிற்கு வலிமையும் திறனையும் பெற்றிருக்கிறான் என்பதை வருளால் நம்ப முடியவில்லை. எந்த ஆயுதமும் இல்லாத போதிலும் உடல் வலிமையை வைத்திருக்கும் ஒரே வாய்ப்பில் அவனை தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டாள் வருள். அவள் வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த தாக்குதல் கலையை வெளிக்கொண்டு வர முடிவு செய்தார். உயிர் சக்தியால் உண்டான வானை கிழிக்கும் வாள்தான் அது. ஒரு பெரும் கூச்சலுடன் உடலில் இருந்து அத்தனை உயிர் சக்தியும் ஒன்றிணைத்து அந்த வானை கிழிக்கும் உயிர் சக்தியினால் உண்டான வாளை அங்கேயே உண்டாக்கினாள் வருள். அந்த மாபெரும் வானை கிழிக்கும் வாளை பார்த்து ஆதனுக்கு உடன் நடுங்கியது. இது போன்று ஒரு அளப்பரிய சக்தியை சமகால வீராங்கனை ஒருத்தியிடம் இருந்து ஆதன் எதிர்பார்க்கவே இல்லை. இது என்று மெய்மறந்து அந்த வாளை ஆதன் பார்த்து கொண்டிருக்க, உன் கதை முடியும் நேரம் இது என்று திமிராக சிரித்தபடி பாடினாள் வருள். ஆதனுக்கு கைகால்கள் உதறி போனது. இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற அச்சம் ஆதனின் மனதில் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. தன்னை அறியாமல் ஆதன் எடுத்த முடிவு அவன் உயிரை காப்பாற்றியது. அந்த மிகப்பெரிய வானை கிழிக்கும் வாளை வைத்து தன் முதல் தாக்குதலை ஆதன் மீது பாய்ச்சினாள் வருள். அந்த மிகப்பெரிய வாள் ஆதனை தாக்குவதற்கு முன் தன் உடம்பிலிருந்து பச்சை திரவ வாயுவை வெளிக்கொண்டு வந்து அதை வைத்து ஒரு மிகப்பெரிய வாளை செய்தான் ஆதன். அளவில் அந்த வானை கிழிக்கும் வாளை விட சிறியதாக இருந்தாலும் வலிமையில் ஏறக்குறைய அதற்கு ஈடான ஒரு வாளாகவே அந்த பச்சை திரவ வாயுவால் உருவாக்கப்பட்ட வாள் இருந்தது. அதை வைத்து ஆதன் வருளின் தாக்குதலை சமாளித்தான். ஆதனின் பச்சை திரவ வாயு வானை கிழிக்கும் வாளையை தடுக்கும் அளவிற்கு வலிமை வாய்ந்ததாக இருக்கும் என்று வருள் எதிர்பார்க்கவில்லை. ஆதனிடம் ஏதோ ஒரு இனம் புரியாத அற்புத சக்தி இருக்கிறது என்று வருள் உணர்ந்தாள். ஆனால் அது என்ன என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதே தாக்குதலை வேறு யாராவது ஒரு 6ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் உடைய ஒரு வீரன் எதிர்கொள்ள வேண்டியதிருந்தால் இந்நேரம் அவர்கள் 2 துண்டாக சிதறி போயிருப்பார்கள். ஆனால் அதே 6ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் உடைய ஆதன் இவ்வளவு எளிதாக இந்த தாக்குதல்களை சமாளித்து விட்டான் என்பதை வருளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆதன் ஒரு புரியாத அதிசயமாகவே வருளின் கண்களுக்கு தென்பட்டான். இப்படியே ஒரு சில தாக்குதல்கள் வருளிடமிருந்து ஆதனை நோக்கி பாய்ந்தன. ஆனால் அந்த தாக்குதல்கள் அனைத்திலும் இருந்து ஆதன் அந்த பச்சை திரவ வாயுவால் உருவாக்கிய வாளை வைத்து தன்னை தற்காத்துக் கொண்டான். எப்படி உன்னால இது முடியுது? உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் வெட்டு 1 துண்டு 2 ஆகியிருப்பாங்க. நீ ஒரு டிராகன் மாதிரி இங்க சண்டை போட்டுட்டு இருக்க என்று ஆச்சரியமும் கோபமும் கலந்த ஒரு உணர்வோடு கூச்சலிட்டால் வருள். இதற்கு மேல் அவனது சக்திகளை உள்ளேயே வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று ஆதன் நினைத்தான். ஒரு பெரும் சத்தத்துடன் உள்ளிருக்கும் டிராகனை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்தான் ஆதன். ஆதனின் அந்த உருவ மாற்றம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஆதனின் டிராகன் ஸ்பிரிட்டை வெளிக்கொண்டு வரும் ஒவ்வொரு நொடியிலும் ஆதனின் கைகளில் இருந்த பச்சை திரவ வாயுவால் உருவாக்கப்பட்ட வாளின் வலிமை மேம்பட்டுக் கொண்டே இருந்தது. ஆதன் இதற்கு முன் அகாடமியில் நடந்த போட்டியில் டிராகன் ஸ்பிரிட்டை வெளிக்கொண்டு வந்த போது வருள் பார்க்கவில்லை. அதை முதலில் வருள் பார்க்கும் போது ஆச்சரியத்தின் ஆழத்திற்கு சென்றார். இந்த டிராகன் ஸ்பிரிட் தான் ஆதனின் எவ்வளவு வலிமை வாய்ந்த தாக்குதலுக்கு காரணம் என்று அப்போதுதான் வருள் புரிந்து கொண்டாள். இந்த டிராகன் முழுதாக வளர்ந்தால் தன் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் என்று உணர்ந்தால் வருள் ஆதனை தாக்க முற்பட்டாள். ஆனால் ஆதன் அந்த தாக்குதலை மிகவும் சுலபமாக தடுத்தான். வருளின் வானை கிழிக்கும் வாளும் ஆதனின் வலிமை வாய்ந்த பச்சை திரவ வாயுவால் உருவாக்கப்பட்ட வாளும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது நிலம் அதிர்ந்தது. அவை இரண்டும் மோதும் போது உண்டான நெருப்பு துகள்களால் அருகில் இருந்த மரம் ஒன்று பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த மரத்தினால் எந்த காட்டுத்தையும் உண்டாக கூடாது என்ற காரணத்தால் ஆதன் அந்த மரத்தை வெட்டி நீர்வீழ்ச்சியில் எரிந்தார். அதனால் நீர்வீழ்ச்சியில் ஒரு பெரிய பள்ளமை உண்டானது. இவ்வளவு வலிமை வாய்ந்த ஒருவனுடன் எப்படி சண்டை போட போகிறோம் என்ற அச்சம் வருளின் நெஞ்சை படபடக்க செய்தது. டிராகன் ஸ்பிரிட்டின் தன்மையை நன்கு உணர்ந்திருந்த சோமன் தூரத்தில் இருந்து அந்த டிராகன் வாசத்தை உணரும் போது ஆதன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறான் என்று புரிந்து கொண்டார். எந்த காலதாமதமும் செய்யாமல் உடனே அந்த வாசம் வரும் இடத்தை நோக்கி விரைந்தார். அவன் நினைத்தது போலவே
ஒரு 9ஆம் நிலை பாடி ரிஃபைனிங் கொண்ட வீராங்கனையான வருளுடன் மிகவும் தீவிரமான ஒரு சண்டையில் ஆதன் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்த்ததும் மிகவும் கோபமுற்றான் சோமன். மிகப்பெரிய வலிமை உடைய இருவர் நேரெதிரே ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு தயாராகும் போது நிறுத்துங்க என்று பெரும் கூச்சலுடன் சண்டையை நிறுத்தினான் சோமன். என்ன நடக்குதுங்க என்று சோமன் கேட்க, அப்போதுதான் அவர்கள் இருவருக்கும் நடக்கும் இந்த சண்டை ஒரு குளியலறை சுவர் உடைப்பட்டதால் உருவான உப்புச்சப்பில்லாத காரணம் கொண்ட சண்டை என்பதை இருவரும் உணர்ந்தார்கள். நம்ம சண்டை போடுறதை இதோட நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன் என்று ஆதன் கூற, அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு டிராகன் வாரியரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பதட்டத்தில் இருந்த பருள் எந்த பதிலும் சொல்லாமல் சண்டையை முடிக்க தலையை மட்டும் ஆட்டி சம்மதித்தார். ஆதன் திமிராய் ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு தன் இயல்பு நிலைக்கு திரும்பினான். பருளும் வானை கிழிக்கும் வாளின் ஆற்றலை உள்வாங்கி இயல்பு நிலைக்கு திரும்பினாள். இந்த டைம் ஏதோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்ட, இதே மாதிரி மறுபடியும் வம்பிழுத்துட்டு இருக்காத, அடுத்த முறை இந்த மாதிரி நடந்தா உன் சாவு என் கையில தான் என்று திமிராக பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியேறினாள் பருள். பருள் தன்னுடைய இயலாமையின் வெறுப்பில் தான் இவ்வளவு தூரம் சண்டை போட்டாள் என்பதை ஆதன் தெளிவாக புரிந்து கொண்டான். கண்டிப்பாக அடுத்த முறை இதைவிட வலிமையாக வருவதற்கு ஏற்ப அனைத்து பயிற்சிகளையும் அவள் மேற்கொள்வாள் என்று ஆதன் நினைத்தான். மறுபுறம் சோமனை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பதட்டமும் ஆதன் மனதை சூழ்ந்திருந்தது. உன்னை உள்ளேயும் வச்சிட்டு இருக்க முடியல, வெளியும் கூட்டு போக முடியல, தனியாவும் விட முடியல, யாரு கூடயும் விட முடியல, எப்ப பார்த்தாலும் யாரு கூடயாச்சும் சண்டை போட்டுட்டே வந்துடுற, ஏற்கனவே தண்ணி லாரி வச்சு தூக்கிட்டு போற மாதிரி அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் போக இன்னும் எத்தனை பிரச்சனை தான் நீ கொண்டு வர போறியோ என்று மிகவும் விரக்தியுடன் தன் வருத்தத்தை பதிவு செய்தான் சோமன். கோச்சிக்காதடா, நானே என்னமோ எல்லா பிரச்சனையும் தேடி போய் பாக்கெட்ல அள்ளி போட்டுட்டு வர்ற மாதிரி பேசுற, அதுவா வருது, சமாளிக்காம இருக்க முடியுமா என்று சோமனை சமாதானம் செய்ய முயற்சி செய்தான் ஆதன். ஆனால் சோமன் அவ்வளவு எளிதில் சமாதானம் ஆகும்படி தெரியவில்லை. இப்ப என்ன பிரச்சனையாச்சு, யார் அந்த பொண்ணு என்று சோமன் கேட்க, அட பாவி, நான் தான் ரூமை விட்டு எங்கேயுமே வெளியில போல, அதனால அந்த பொண்ணு எனக்கு தெரியாம போச்சு, உனக்கு எப்படிடா தெரியாம போச்சு, அந்த பொண்ணு தான்டா நம்ம பக்கத்து ரூம்ல இருக்க பொண்ணு என்று ஆதன் பதில் கொடுத்தான். அவ கூட உனக்கு என்னடா பிரச்சனை என்று சோமன் கேட்க, அது ஒரு பெரிய பிரச்சனைடா, நீ வா போற வழியில சொல்றேன் என்றான் ஆதன். நீ போ, எனக்கு பயிற்சி இருக்கு, நான் நேரா அங்கதான் போகணும், ஒழுங்கா வீடு போய் சேரு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் சோமன். சோமன் சொல்லியபடி ஆதனும் மீண்டும் தன் அறைக்கு சென்று கொண்டிருக்கும் போது வருள் அங்கு வானை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். என் அழகான அறைக்கியே, என்ன சூரியனை சுட்டுட்டு இருக்கீங்களா தாமரப்பூ மாதிரி என்று ஆதன் விளையாட்டாக பருளை கிண்டல் செய்தான். ஆதன் பேசிய அந்த பேச்சு பருளை மிகவும் கோபப்படுத்தினாலும் அவனுடன் மீண்டும் சண்டை போடுவதற்கு விருப்பம் இல்லாமல் ஏதோ அவனை திட்டி தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். வருள் மிகவும் கோபமுற்று இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஆதன் மெல்ல மெல்ல அடிகளை எடுத்து வைத்து அவளின் அருகில் சென்றான். அங்கேயே நில்றா என்று வருளின் அருகில் சென்ற ஆதனை ஒரு கை தடுத்து நிறுத்தியது. தன்னை நிறுத்தும் அடுத்த பிரச்சனை யார் என்று ஆவலுடன் பார்த்தான் ஆதன். சற்று மெலிந்த தேகத்துடன் விருந்த பார்வையுடன் கோபமான ஒரு சமகால வீரன் தான் தன்னை தடுக்கிறான் என்று ஆதன் பார்த்து தெரிந்து கொண்டான். யார் நீ, என்னதுக்கு தடுக்கிற, உனக்கு என்ன வேணும் என்று மிகவும் துணிச்சலுடன் திமிராக அந்த நபரை கேட்டான் ஆதன். நான் யாருன்னு என்கிட்ட கேட்கிற அளவுக்கு உனக்கு திமிரா என்று அந்த நபர் கோபத்துடன் கேட்க, நீ யாருன்னு உன்கிட்ட கேட்காம சோழபுரத்தில் இருக்கிற காவலாளி கிட்ட கேட்க முடியும் என்று ஆதன் அந்த நபரை கேலி செய்தார். அதை கேட்டு அந்த நபர் மிகவும் கோபப்பட்டார். வருள், யார் இவன், உன்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கானா, உன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானா, உன்னை தொல்லை பண்ணிட்டு இருந்தானா என்று முறைத்த முகத்துடன் ஆதனை பற்றி வருளிடம் கேட்டார் அந்த நபர். அவன் பேசிய துணியை பார்த்தால் கொலைவரியுடன் சுற்றித் திரியும் காட்டு மிராண்டி போல ஆதனுக்கு தோன்றியது. அதே சமயம் வருளின் மீது அவன் காட்டும் அக்கறையை வைத்து பார்க்கும் போது அவன் வருளை ஆழமாக நேசிக்கிறான் என்று ஆதன் புரிந்து கொண்டான். ஆனால் வருளின் அழகிற்கும் அறிவிற்கும் திறமைக்கும் அவள் பின்னால் மொத்த மதுரா அகாடமியை சுற்றித் திரிவது சாதாரண விஷயமாகத்தான் இருக்கும் என்று ஆதன் நினைத்தான். ஏற்கனவே நடந்த சண்டையில் மிகவும் மனம் நொந்து போன வருள் தேவையில்லாமல் வேறு எந்த பிரச்சனையும் மென்மேலும் உருவாக்க விருப்பம் இல்லாமல் அமைதியாக இருந்தார். நீ எதுக்கும் பயப்படாம சொல்லு பொருள், இவனை உண்டில்லன்னு ஆக்கிடுறேன் என்று மேலும் அவன் கொதித்து எழும்ப, என்னோட பிரச்சனைய எனக்கு பாத்துக்க தெரியும் தங்கமணி, எனக்காக யாரும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கும் கை கால்லாம் இருக்கு என்று அவனை கத்தினாள் வருள். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா என்று தங்கமணி இழுக்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு பாடம் எடுக்க வேணாம், உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது,
என்று அவனை அமைதிப்படுத்தும் வகையில் கோபப்பட்டாள் பருள். அவள் அப்படி சொன்னது தங்கமணியை மிகவும் கோபப்படுத்தியது. திடீரென்று ஆதனிடம் திரும்பி, சொல்றா, என்னடா பண்ண அவள? எதுக்காகடா இவ்வளவு மோசமா அவ என்ன கத்துறா? என்னடா பண்ண என்று மிகவும் கோபத்துடன் கத்தினான் தங்கமணி. தங்கமணியும் ஒரு 9ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் கொண்ட வீரன் என்பதை அறிந்த ஆதன் தங்கமணி ஒரு தீய உள்ளுணர்வு பெற்றிருப்பதாக உணர்ந்தார். தங்கமணி அவ்வாறு தன்னிடம் தரக்குறைவாக நடந்து கொள்வது ஆதனுக்கு கடும் கோபத்தை கொண்டு வந்தது. பருளை விட மிகவும் காரசாரமான ஒரு எதிரியாக இவன் இருப்பான் என்று ஆதனுக்கு தோன்றியது. அதனால் ஆதன் எந்த மறு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். என்னடா கேட்டா எந்த பதிலும் சொல்லாம முறைச்சு பார்த்துட்டே இருக்க, ஓடி பயல என்று தங்கமணி ஆதனை கத்த, ஓடி பயலா, உங்க ஆளுங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா பொருள்? தான் தான் ஒசத்தி, தன்னை மிஞ்சினவன் எவனுமே இல்லைங்கிற தலகணத்திலே சுத்திட்டு இருப்பீங்களோ? ஆமண்டா, நான் தான் பருள் கூட சண்டை போட்டேன், உன்னால என்ன பண்ண முடியும் என்று மிகவும் திமிராக ஆதன் தன் பதிலை கொடுத்தான். உன்ன மாதிரி பிரச்சனை வேணான்னு போய் தான் கண்ட பொடிப்பையெல்லாம் இப்ப நம்மளை எதிர்த்து பேசிட்டு இருக்கான். 2 அடி தாங்குவானா இவன்? இவனுக்கெல்லாம் என்ன எதிர்த்து பேசுறதுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு என்று மிகவும் ஏளனமாக ஆதனை பற்றி பருளிடம் பேசினான் தங்கமணி. அவன் அவ்வளவு இழிவாக பேசும் அளவிற்கு ஆதன் தகுதியற்றவன் இல்லை என்பதை பருள் உணர்ந்திருந்தாலும் தங்கமணி அப்போது வரை உணராமல் தான் இருந்தான். ஒருவேளை தனக்கும் ஆதனுக்கும் நடந்த சண்டையை தங்கமணி பார்த்திருந்தால் இவ்வளவு ஏளனமாக ஆதனை பேச மாட்டான் என்று தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டாள் பருள். அவ்வளவு சொல்லிய பிறகும் சண்டையை வளர்க்க பார்க்கும் அவனுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று எதுவும் பேசாமல் அமைதியை கடைபிடித்தாள் பருள். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், எங்க இருந்து வருது உனக்கு இந்த திமிரெல்லாம்? சீனியருங்கிற திமிரா? 9ஆம் நிலை பாடி ரிஃபைனிங் வச்சிருக்கேங்கிற திமிரா? இல்ல பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அவகிட்ட இப்படி ஹீரோ மாதிரி நடந்துகிட்டா அவன் உனக்கு கிடைச்சிருவாங்கிற அல்ப புத்தியா என்று தங்கமணியை மிகவும் இழிவாக கேலி செய்தான் ஆதன். ஆதன் அவ்வளவு மோசமாக தன்னை பேசுவது தங்கமணிக்கு மேலும் கோபத்தை உண்டாக்கியது. ஆதனை உண்டு இல்லை என்று ஒரு கை பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று முடிவு செய்தான் தங்கமணி. மறுபுறம் ஆதன் தனக்கு ஒரு காரசாரமான எதிரி கிடைத்திருக்கிறான் என்று அவனை எவ்வளவு உசிப்பேத்த முடியுமோ அவ்வளவு உசிப்பேத்த முடிவு செய்தான். ஏற்கனவே நடந்த சண்டையில் மிகவும் மனம் நொந்து கிடக்கும் பருள் தன்னை இந்த பிரச்சனையில் இருந்து விடுவித்தால் போதும் என மனநிலைக்கு வந்தார். உசுப்பேத்தும் ஆதனுக்கும் கடுப்பான தங்கமணிக்கும் இடையே பிரச்சனை வெடிக்குமா? ஆதன் மறுபடியும் ஒரு எதிரியை சம்பாதித்தது சோமனுக்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். ஆதன் பருளிடம் வம்பு இழுப்பது போல் தங்கமணிக்கு தெரிந்ததால் பருளுக்காக ஆதனிடம் சண்டைக்கு வந்தான் தங்கமணி. பருள் மிகவும் தெளிவாக தங்கமணியின் உதவியை மறுத்த பிறகும் அவன் கேட்கவில்லை. மறுபுறம் ஆதனும் தனக்கு இணையான ஒரு எதிரியை வைத்துக் கொள்வது தன்னை மேம்படுத்தும் என்ற மனப்பான்மையில் தங்கமணியிடம் திமிராகவே நடந்து கொண்டான். இது தங்கமணியை மேலும் கோபப்படுத்தியது. ஒரு 6ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் வச்சிருக்க பொடி பயலுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது, அது இல்லாம ஆக்க வேண்டியதுதான் இப்ப என்னோட வேலை என்று முறைத்த பார்வையுடன் தன் காட்டமான குரலில் கூச்சலிட்டான் தங்கமணி. தங்கமணியை பற்றி ஆதன் கேள்விப்பட்டிருக்கிறான். அட்டோரியனுக்கு இணையான சக்தியை பெற்றவன் தங்கமணி என்று அகாடமிக்குள் சில வதந்திகள் காதோடு காதாக பரவி கொண்டிருந்தது. இது வதந்தியாக இருந்தாலும் அவ்வளவு எளிமையாக உதாசீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு அப்பட்டமான பொய்ப்பிரச்சாரமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஆதன் நினைத்தான். அதனால் ஆதன் தங்கமணியை ஒரு லேசுப்பட்ட ஆளாக நினைக்கவில்லை. தங்கமணியுடன் சண்டை போடும் போது அவனுக்கு உதவியாக நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள் அவனது ஸ்பிரிட்டை போல அவனோடு இணைந்து ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த வீரனாக தங்கமணியை மாற்றுகிறது என்ற சில வதந்திகள் அகாடமிக்குள் பரவிக்கொண்டிருந்தது. இதுவும் வதந்தியாக இருக்கலாம் என்று ஆதன் கடந்து போகவில்லை. திடீரென்று எதிர்பாராத விதமாக ஆதனை தாக்கினான் தங்கமணி. எதிர்பாராத நேரத்தில் வந்த தாக்குதலை ஓரளவுதான் ஆதனால் தடுக்க முடிந்தது. இதனால் 2 அடி பின்னோக்கி தள்ளப்பட்டான் ஆதன். ஒரு பெண்ணின் முன் தன்னை வீரனாக காட்டிக்கொள்ள ஒரு ஆண்மகன் எவ்வளவு மோசமாக தன் தரத்தை கீழிறக்கிக் கொள்கிறான் என்று ஆதன் வியந்தான். இருப்பினும் பருள் போன்ற அழகும் ஆற்றலும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு பெண்ணிற்காக ஒருவன் உலகையே எதிர்த்து நின்றாலும் அது மிகையாகாது என்று ஆதன் நினைத்தான். இருப்பினும் ஒரு திமிர் பிடித்த 9ஆம் நிலை பாடி ரிஃபைனிங் கொண்ட தங்கமணி அவனது பலத்தை காட்டி ஒரு பெண்ணை அவன் வலையில் விழ வைக்க தன்னை பணயமாக வைப்பது தன் மரியாதைக்கே நேரும் இழுக்கு என்று ஆதன் கருதினார். யாரோ ஒருவன் ஏதோ ஒரு பெண்ணை
தன் வலையில் விழ வைப்பதற்காக அடிதாங்கியாக வாழ்வதற்கு தான் பிறக்கவில்லை என்று நினைத்தார். மீண்டும் தன் வலுவான ஒரு சக்தியை கொண்டு ஆதனை தாக்கினான் தங்கமணி. ஆனால் இந்த முறை ஆதன் அடிவாங்கிக் கொண்டு நிற்கவில்லை. பதிலுக்கு தன்னுடைய தாக்குதல்களையும் கொடுத்தான். இருவரின் சக்திகளும் மோதிக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் டங் என்ற சத்தம் வெளிப்பட்டது. தங்கள் தன்னம்பிக்கையையும் தலைக்கணத்தையும் விட்டுக் கொடுக்க முடியாத திமிரான பார்வையினால் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டனர். 6ஆம் நிலை பாடி ரிஃபைனிங் கொண்ட ஒருவன் தன்னை எதிர்த்து ஒரு தாக்குதலை தொடுத்த பிறகு திமிராக தன்னை முறைத்துக் கொண்டிருப்பது தங்கமணியை மிகவும் கடுப்பாக்கியது. இவனுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு அடுத்தடுத்த தாக்குதல்களை பெரிதாக்கும் முடிவுக்கு வந்தான் தங்கமணி. இன்னைக்கு நீ செத்தடா என்று சொல்லியபடி பெரும் கூச்சலுடன் ஆதனை தாக்க முற்பட்டான் தங்கமணி. சரியாக அவன் தாக்க முற்படும் போது வருள் இருவருக்கும் குறுக்கே புகுந்து சண்டையை தடுத்து நிறுத்தினான். எதுக்காக இப்படிலாம் எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்க? பாக்குற எல்லாரையும் உன்னோட எதிரியாக்கணும்னு நினைக்காத. தயவு செஞ்சு முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று ஆதனை பார்த்து பெரும் கோபத்துடன் கத்தினாள் வருள். வருள் வந்து இந்த சண்டையை தடுத்து நிறுத்தி வைப்பாள் என்று ஆதன் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, எனக்கு புரியல என்று ஆதன் புரியாமல் பார்க்க, தேவையில்லாத சண்டையினால தேவையில்லாத பிரச்சனை மட்டும்தான் வரும், புரிஞ்சுக்கோ என்று ஒற்றை வரியில் தன்னுடைய விளக்கத்தை முடித்துக் கொண்டாள் வருள். உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், எனக்காக நீ சண்டை போடாதன்னு. தேவையில்லாம எதுக்கு இங்க சண்டை போடுற? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு என்று தங்கமணியையும் கேட்டுக்கொண்டாள் வருள். நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அதனாலதான் இவனை இப்படியே விட்டுட்டு போறேன். உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து மட்டும்தான் என்று வருளின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டான் தங்கமணி. திடீரென்று ஆதனை பார்த்து, நீ எல்லாம் செத்து போனாலும் பேயா கூட வந்து என் கண்ணு முன்னாடி நின்றாத, உன்னை கொன்னே போட்டுருவேன் என்று மிகவும் கோபமான முறையில் எச்சரித்தான் தங்கமணி. ஆதன் எந்த பதிலும் சொல்லாமல் தங்கமணியை முறைத்து பார்த்துக் கொண்டே இருந்தான். அதற்கு பின் முறைத்தபடியே அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் தங்கமணி. வருளும் ஆதனை முறைத்த பார்த்தபடியே ஏதும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு மெல்ல வெளியேறினாள். ஆதன் அழகிய அவளது முகத்தை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார். அவள் விலக விலக ஆதனின் முகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டது. இருப்பினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஆதன் அருகில் இருந்த ஒரு நீர்வீழ்ச்சிக்கு சென்றார். ஏ ஆதன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க என்று திடீரென்று ஒரு மிகவும் பரிச்சயமான குரல் ஒலித்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று ஆதன் திரும்பி பார்க்கும் போது எதிர்பாராத விதமாக அங்கு அசோகன் வருகை தந்தார். ஆனால் அதைவிட ஆச்சரியப்படும்படி அசோகனுடன் ஒரு பெண்மணி வந்திருந்தாள். அவள் பார்ப்பதற்கு அப்படி ஒன்றும் அழகாக தெரியவில்லை. வருளை பார்த்த பிறகு உலகில் இருக்கும் அனைத்து பெண்களும் அழகற்றவர்களாகத்தான் தெரிவார்கள் என்று ஆதன் நினைத்தான். அசோகனை பார்த்தவுடனேயே கால்களை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்த ஆதன் மரியாதை நிமித்தமாக எழுந்து தன் வழக்கத்தை அசோகனுக்கு தெரிவித்தான். என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இங்க வர்ற வழியில பருளை பார்த்த, நீயும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்க, ஏதோ தப்பா இருக்கே, என்ன விஷயம் என்று ஆதனை மிகவும் கேலியாக அசோகன் கேட்க, ஆமாண்ணா, அவதான் வந்திருந்தா என்று மெல்லிய புன்னகையுடன் ஆதன் பதில் அளித்தான். வர்றா, வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உன் வேலையை காட்ட ஆரம்பிச்ச பாத்தியா, சூப்பர்ரா, கீப் இட் அப் என்று மேலும் ஆதனை கேலி செய்து பேசினான் அசோகன். நீங்க வேற ஏன்னா, அவளுக்கு எனக்கு மத்தியில ஒரு பெரிய சண்டையை வெடிச்சிருச்சு, அவ என்ன ஒரு எதிரியாதான் பாக்குறா என்று சோர்ந்து போன ஒரு தொனியில் ஆதன் தன் வருத்தத்தை பதிவு செய்தான். உண்மையில் வருளை எந்த விதத்திலும் கோபப்படுத்தி தனக்கு எதிரியாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆதனுக்கு துளி கூட இல்லவே இல்லை. ஆனால் கடைசியில் அப்படித்தான் முடிவடைந்தது. வருள் போன்ற ஒரு அழகிய பெண்மணியை எதிரியாக மாற்றுவதற்கு யாருக்குதான் மனம் வரும்? டேய், நீ அதெல்லாம் பத்தி ஒன்னும் கவலைப்படாதடா. அந்த பொண்ணு நீயும் இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கீங்களே, இவ்வளவு தூரம் 2 பேரும் க்ளோஸ் ஆனதே ரொம்ப பெரிய விஷயம். நம் முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? எப்பவுமே மோதல்ல ஆரம்பிக்கிறதா கடைசியில காதல்ல போய் முடியும். அதனால பொறுமையா இருந்து காரியத்தை சாதிச்சுட்டு போ என்று சிரித்த முகத்துடன் சீரியஸாக பேசினார் அசோகன். சரி, அது இருக்கட்டும், இவங்க யாரு என்று அசோகனுடன் வந்த பெண்ணை பற்றி ஆதன் கேட்டார். இவங்க பேர் அதுல்யா, இவங்க எனக்கு அப்புறமா ராஜகுரு சாத்தனார் கிட்ட சேர்ந்தவங்க, இவங்களும் உனக்கு சீனியர் தான் என்று சொல்லி அதுல்யாவை ஆதனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் அசோகன். அதேபோல், அதுல்யா, இவன் தான் ஆதன், நம்மளோட ஜூனியர். இன்னொருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அவன் பேரு சோமன். இவங்க 2 பேரும் தான் இந்த வருஷம் நம்ம ராஜகுரு சாத்தனார் எடுத்த சிஷியர்கள் என்று அதுல்யாவுக்கு சோமனையும் ஆதனையும் அறிமுகப்படுத்தினான் அசோகன். தன்னுடைய சீனியரை மரியாதைப்படுத்தும் விதமாக அதுல்யாவிற்கு தலைவணங்கி தன் வணக்கத்தை தெரிவித்தான் ஆதன். ஆதன், நீ இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, நிறைய சந்தேகம் இருக்கும், எதுனாலும் என்கிட்டயோ இல்ல அசோகன் கிட்டயோ கேட்கறதுக்கு தயங்காத. நாங்க 2 பேரும் கண்டிப்பா உனக்கு உன் சந்தேகத்தை தீர்த்து வைப்போம் என்று முகத்தில் புன்னகையுடன் ஆதனுக்கு சொன்னால் அதுல்யா. சீனியர் என்னும் திமிருடன் நடந்து கொள்ளாமல் மிகவும் பண்பான முறையில் தங்களின் உதவிக்கரத்தை நீட்டுகிறார்கள் என்று
அதுல்யாவின் மீது ஆதனுக்கு மிகப்பெரிய மரியாதை தோன்றியது. மற்ற ராஜகுருக்களின் சிஷ்யர்களை காட்டிலும் ராஜகுரு சாத்தனாரின் சிஷ்யர்கள் மிகவும் பண்பானவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆதன் உணர்ந்தான். மற்ற ராஜகுருக்களின் சிஷ்யர்களைப் போல் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையுடன் இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்தும் அந்த பணிவான குணத்தை பெற்றவர்களாக இருப்பது ராஜகுரு சாத்தனாரின் மீது ஆதனுக்கு இருந்த மரியாதையை கூட்டியது. அப்புறம் இந்த புனிதமான கோரா நீர்வீழ்ச்சியில நீயும் குடிச்சிட்டு உடம்ப சுத்தபத்தமாவும் திடகாத்திரமாவும் வச்சுக்கணும்னு வந்தியா என்று அதுல்யா கேட்க, என்னது, இந்த நீர்வீழ்ச்சி ஒரு புனித நீர்வீழ்ச்சியா என்று ஆச்சரியப்பட்டு கேட்டான் ஆதன். சரியா போச்சு போ, இந்த இடத்தோட மகிமை பத்தி தெரியாமலேதான் இங்க வந்தியா நீ என்று அதுல்யா கேட்க, அதுல்யா அவன் இந்த இடத்துக்கு எல்லாம் புதுசு, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அதான் நம்ம இருக்கோம்ல, நம்ம ஒண்ணுன்னா பார்த்து பார்த்து அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். வருங்கால சந்ததியினருக்கு அவன் சொல்லி கொடுப்பான். என்ன ஆதன், சொல்லி கொடுக்க மாட்டியா என்ன என்று அதுல்யாவுக்கு ஒரு விளக்கவுரை கொடுத்து விட்டு ஆதனிடம் ஒரு கேள்வியை கேட்டான் அசோகன். ஆதனும் அதற்கு கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன்னா, அதுதானே என் கடமை என்று தன்னுடைய பதிலை கொடுத்தான். சரி, இந்த புனிதமான நீர்வீழ்ச்சியை பத்தி நான் உனக்கு சொல்றேன் என்றாள் அதுல்யா. சொல்லுங்க, நானும் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்றான் ஆதன். இந்த நீர்வீழ்ச்சியில நீரோட்டத்தோட ஆற்றல் ரொம்ப வித்தியாசமாகவும் அதே சமயம் ரொம்ப வீரியம் கொண்டதாகவும் இருக்கிறதுனால பலதரப்பட்ட வீரர்கள் இங்க வந்து இந்த நீர்வீழ்ச்சியோட மையத்துல உட்கார்ந்து அந்த நீரோட்டத்தோட ஆற்றலையும் தங்களோட நகம் போட்டதுல இருக்க ரத்தத்துல கலந்திருக்க ஆற்றலையும் ஒரே வகையில செயல்பட வச்சு மனசையும் உடலையும் ரொம்ப ஆற்றல் மிக்க வடிவத்துக்கு மாத்தி அதை தங்களோட பயிற்சிக்கு உபயோகப்படுத்திப்பாங்க என்று அந்த நீர்வீழ்ச்சியின் ஆற்றலை பற்றி ஆதனிடம் எடுத்துரைத்தால் அதுல்யா. அதுல்யா இங்க வந்தது காரணம் கூட அந்த மைய பகுதியில உட்கார்ந்து தன்னோட உடலோட ஆற்றலையும் மனதோட ஆற்றலையும் மேம்படுத்தி பயிற்சி பண்ணணும் தான் என்றான் அசோகன். இந்த நீர்வீழ்ச்சியின் ஆற்றலை பற்றி தெரியாமல் இவ்வளவு நேரம் இங்கு அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நேரத்தை வீணடித்து விட்டோமோ என்று ஆதன் சற்று வருந்தினார். அதே சமயம் மதுரா அகாடமியை சுற்றி இதுபோல் இன்னும் பல எத்தனை ஆச்சரியங்கள் சூழ்ந்திருக்கும் என்று ஆச்சரியப்பட்டு அந்த இடத்தை சுற்றி பார்த்தான் ஆதன். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சி எல்லா நேரத்திலயும் வர்றதில்ல, எல்லா வருஷமும் கூட வர்றதில்ல. எந்த வருஷத்துல மழை ஜாஸ்தியா பெஞ்சிருக்கோ அந்த வருஷத்துல மட்டும்தான் இந்த நீர்வீழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு வருஷத்துல மழையே பெய்யலைனாலும் எப்பயாச்சுதான் பெஞ்சிருந்தாலும் அந்த வருஷம் இந்த நீர்வீழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியாம போயிடும். அதிர்ஷ்டவசமா இந்த வருஷம் இந்த நீர்வீழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியுது. அதனாலதான் நாங்களும் இங்க ஆர்வமா வந்திருக்கோம். எங்களை மாதிரியே இங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷத்துல இப்பதான் முதல் முறையா இந்த நீர்வீழ்ச்சி வந்திருக்கு. இத அவ்வளவு சுலபமா யாரும் மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க என்றாள் அதுல்யா. அதுல்யா தனியா போனா ஏதாச்சும் பிரச்சனை வருமோனுதான் நானும் கூட சேர்ந்து இங்க வந்தேன். அதிர்ஷ்டவசமா உன்னையும் இங்க பாத்துட்டேன். நம்ம 3 பேரும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா யாராலும் நம்மள எதுவுமே பண்ண முடியாது என்றான் அசோகன். ஆமா, இது ஒரு நல்ல யோசனை. நீயும் வா, நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே யாரும் பிரச்சனை பண்ண வரமாட்டாங்க என்றாள் அதுல்யா. அந்த நீர்வீழ்ச்சியை பற்றி கேட்ட பிறகு ஆதனும் அந்த நீர்வீழ்ச்சியின் ஆற்றலை தனக்குள் புகுத்திவிட மிகவும் ஆர்வமாக இருந்தான். மூவரும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகில் சென்றார்கள். அந்த இடமே மிகவும் அழகாக இருந்தது. சுற்றி ஏராளமான மலைகள், காண்பவை அனைத்தும் பச்சை பசேல் என்று மிகவும் கண்கொள்ளா காட்சியாக கண்களுக்கு விருதாக அமைந்தது. பருளை பார்த்தபோது ஆதன் எவ்வளவு ஆச்சரியப்பட்டு வியந்தானோ அதே அளவு இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்த போதும் ஆச்சரியப்பட்டு வியந்தான் ஆதன். அந்த இடத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. பங்குனி வெயில் பல்லிழிக்கும் அளவுக்கு சூரிய ஒளி சுட்டுக் கொண்டிருந்த போதும் வானத்தில் ஒரு வால் நட்சத்திரத்தை ஆதன் கண்டார். ஆனால் ஆதன் நினைத்த அளவுக்கு அந்த நீர்வீழ்ச்சி இல்லை. அதை சீறிக்கொண்டு பாயும் நீர்வீழ்ச்சி என்று அனைவரும் அழைத்தார்கள். அதில் மிதந்து கொண்டிருந்த பலதரப்பட்ட மீன்கள் அந்த நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்கே பயம் கொள்ள செய்யும் அளவிற்கு பயங்கரமான நீர்வீழ்ச்சியாக மாற்றியது. அதே போல அந்த நீர்வீழ்ச்சியின் ஆற்றலை தாங்க வேண்டுமானால் அதற்கே உரித்தான மன வலிமையும் உடல் வலிமையும் தேவை. ஆதன், அசோகன், அதுல்யா போலவே அங்கு மேலும் சில வீரர்கள் தங்களின் ஆற்றல் திறமையை மேம்படுத்தி பயிற்சி செய்ய அந்த புனிதமான கோரா நீர்வீழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தனர். அந்த நீர்வீழ்ச்சியை ஆதன் உற்று கவனித்த போதுதான் இந்த நீர்வீழ்ச்சியில் ஆற்றலை மேம்படுத்துவதால் மட்டும் தான் முன்னோக்கி போய்விட முடியாது என்பதையும், இந்த நீர்வீழ்ச்சியின் மூலம் தனக்கு கிடைக்கும் ஆற்றலை சரிவர பயிற்சியில் ஈடுபடுத்தினால் மட்டும்தான் தன்னுடைய வலிமை மேம்பட்டு அவன் முன்னோக்கி போக முடியும் என்பதையும் ஆதன் நன்கு புரிந்து கொண்டான். அவர்கள் மூவரும் அங்கு வருகை தந்த உடனேயே அங்கிருந்த பலரின் பார்வை அவர்களின் மீது திரும்பியது. அசோகனின் மனதில் எந்த பிரச்சனையும் வராமல் வந்த வேலையை முடித்துவிட்டு சென்றாலே போதும் என்றுதான் ஓடிக்கொண்டிருந்தது.
இதோ பாரு யார் வந்திருக்காங்கன்னு. நம்ம பெரும் ராஜகுரு சாத்தனாரோட திறமை வாய்ந்த சிஷியர்கள் இந்த புனிதமான இடத்திற்கு வருகை தந்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயமா? அடடே, அவங்க மாவீரன் கரிகாலனோட பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்காங்களே. இப்படி திடுதிப்புன்னு எல்லாரும் உண்ணா வந்து நின்னா எங்களுக்கெல்லாம் பயமா இருக்காதா என்று கூட்டத்தில் யாரோ ஒருவர் நக்கலடித்தார். எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறானோ அதுதான் முதலில் நடக்கிறது என்பதை நினைத்து அசோகன் வருந்தினார். மூவரும் எந்தவித பிரச்சனையும் வராமல் யாருடனும் சண்டை போடாமல் பயிற்சியை முடித்துவிட்டு பத்திரமாக திரும்புவார்களா? அதை மீறி இந்த புனிதமான இடத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். அதுல்யா, அசோகன் இருவரும் அந்த புனிதமான நீர்வீழ்ச்சியில் நீராடி தங்களது ஆற்றலை மேம்படுத்தி தீவிரமான பயிற்சியில் ஈடுபட சென்றார்கள். அங்கே ஆதனம் இருக்க, ஆனால் அவர்கள் அங்கு சென்றபோது அவர்களை சுற்றி இருந்த கூட்டங்களில் இருந்த சிலர் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்ய தொடங்கினார்கள். மூவருக்கும் அந்த கேலியையும் கிண்டலையும் எடுத்துக்கொள்ள விருப்பமில்லை. இருப்பினும் யாரென்று தெரியாமல் அவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்த்து நிற்பது தேவையில்லாத பல பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று மூவரும் அமைதி காத்தனர். அண்ணா, நம்ம இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கணும், நமக்கு என்ன தலைவிதியா என்று ஆதன் சீறினார். ஆதனின் கோபம் அசோகனுக்கு மிகவும் தெளிவாக புரிந்தது. சொல்ல போனால் அதே அளவிற்கு கோபம் அசோகனுக்கும் இருந்தது. ஆனால் சீனியர் என்ற முறையில் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்கும் கடமை அசோகனிடம்தான் இருந்தது. அதனால் தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டு ஆதனையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டான் அசோகன். ஆதன், உன்னோட கோபம் எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. எனக்கும் அதே கோபம் இருக்கு. ஆனா அந்த கோபத்தை இந்த நேரத்துல நம்மளால காட்ட முடியாது. நம்ம மேல வரக்கூடாதுன்னு இங்க இருக்க பலர் வன்மத்தோட திரியிறாங்க. அவங்க மூஞ்சில கரிய பூசுற விதமா நம்ம மேல வந்து காட்டணும். அதுக்கு நம்ம இது தேவை இது தேவையில்லைன்னு பிரிச்சு பாக்குற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறது இந்த கோரா நீர்வீழ்ச்சியில நம்மளோட ஆற்றலை மேம்படுத்தி அதை நம்மளோட பயிற்சியில கொண்டு வரணும்னு தான். நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் என்று ஆதனை சமாதானம் செய்தான் அசோகன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இப்போ அவங்க நம்மள உள்ள விடலன்னா என்ன பண்றது என்று அதுல்யா கேட்க, நம்ம உள்ள போவோம், நம்மள தடுக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு பாக்கலாம் என்றான் அசோகன். மூவரும் கோரா நீர்வீழ்ச்சியின் உள்ளே மையப்பகுதியின் அருகே இருந்த ஒரு பாறைக்கு அருகில் சென்றனர். அந்த கோரா நீர்வீழ்ச்சியின் அருகே செல்ல செல்ல தன்னுள் இருக்கும் ஆற்றல் சக்தி மேன்மையடைவதை ஆதன் உணர்ந்தார். இந்த நீர்வீழ்ச்சியின் பின்னணியில் சொல்லப்படும் அத்தனை கதைகளும் உண்மை என்பதை ஆதன் அப்போதுதான் உணர்ந்தார். ஒன்றுமே இல்லாதவன் கூட இந்த நீர்வீழ்ச்சியில் நீராடி தன் ஆற்றலை மேம்படுத்திக் கொண்டு மிகப்பெரிய சவாலான பயிற்சிகளை செய்து முடித்து விடலாம் என்று ஆதன் நினைத்து பூரித்து போனார். அவனது உடலில் இருந்த ஆற்றலுடன் அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் ஒன்றோடு ஒன்று மோத முதல் முறை அவன் தன் பச்சை திரவ வாயுவின் ஆற்றலை உணர்ந்த போது அவன் உணர்ந்த அதே வலிமையையும் வேகத்தையும் மீண்டும் உணர்ந்தான். எனக்கு இதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல என்று ஆச்சரியத்தின் முனையில் இருந்து தனக்குள் பேசிக் கொண்டான். அந்த பாறையில் இருந்து நகர்ந்து மையப்பகுதிக்கு மூவரும் சென்றார்கள். அப்போதுதான் ஆதன் அந்த நீர்வீழ்ச்சியின் உண்மையான ஆற்றலை தனக்குள் உணரத் தொடங்கினான். ஆனால் அவன் நினைத்தது போல் அந்த ஆற்றல் அவனுக்கு ஒரு புது உத்வேகத்தை தரவில்லை. அதற்கு மாறாக அவனுள் இரண்டு பெரிய ஆற்றலின் மோதலை உண்டானது. டிராகன் பச்சை திரவ வாயுவின் ஆற்றலும் நீர்வீழ்ச்சியின் சீரான ஆற்றலும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டது. என்னோட பச்சை திரவ வாயுவோட ஆற்றல் இந்த நீர்வீழ்ச்சியோட சீரான ஆற்றலோட ரொம்ப சகஜமா கை கோத்துக்காம ரியாக்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த நீர்வீழ்ச்சியோட ஆற்றலோட சக்தி சாதாரணமா இருக்க வாய்ப்பே கிடையாது என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான். டே தம்பி, என்னடா தனியா நம்ம பேசிட்டு இருக்க, என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே என்று அக்கறையுடன் அசோகன் கேட்டான். ஆதன் எந்த பதிலும் சொல்லாமல் புன்முறுவல் செய்தான். அவர் கேட்கிறார்ல, பதில் சொல்லாம சிரிச்சா என்ன அர்த்தம்? ஏதாவது பிரச்சனையா? எதுனாலும் தயங்காம சொல்லு, உனக்கு உதவதான் நாங்க இருக்கோம் என்று அதுல்யா கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ஏதாச்சும் பிரச்சனைனா உங்ககிட்ட தான் முதல்ல சொல்ல போறேன் என்று சொல்லி அந்த விஷயத்தை மட்டுப்படுத்தினான் ஆதன். அந்த நீர்வீழ்ச்சியின் உள்ளே இருந்த மொத்த கூட்டமே 11 பேர் தான். அவர்கள் மூவரும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்தவுடன் அதிலிருந்து 3 பேர் அந்த நீர்வீழ்ச்சியை விட்டு வெளியேறினார்கள். இப்போது அந்த நீர்வீழ்ச்சியில் இந்த 3 பேரை சேர்க்காமல் மொத்தம் 8 பேர் தான் இருந்தார்கள். இது ஒரு பெரிய கூட்டமில்லை என்றாலும் அந்த 2 பெயர் பட்டியல் பொறிக்கப்பட்டுள்ள தூண்களில் இருக்கும் இடத்தைப் போலவே இந்த கோரா நீர்வீழ்ச்சியும் மிகவும் புனிதமான இடம் என்பதால் இங்கு சிறிய பிரச்சனை நடந்தாலும் கூட
பெரிய அளவில் அதன் பின்விளைவுகள் இருக்கும் என்று அசோகன் நன்கு அறிந்திருந்தார். அங்கிருந்த 8 பேருமே அந்த நீர்வீழ்ச்சியின் ஆற்றலை தங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக பெரும் வெளிச்சத்துடன் தங்களுக்குள் சிதைந்து கிடக்கும் தீய ஆற்றல்களை வெளியேற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த மனநிலையோடு பயிற்சி செய்தார்கள் என்றால் பயிற்சி 5 to 10 மடங்கு சுலபமாக மாறிவிடும். இந்த அளவிற்கு ஆற்றலை கட்டுப்படுத்த வேண்டுமானால் பல மணி நேரம் தியான நிலையில் அமர்ந்திருத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த நீர்வீழ்ச்சி நமக்கு கொடையாக அளிக்கிறதே என்று இந்த இயற்கையை நினைத்து ஆதன் ஆச்சரியமடைந்தான். இயற்கையோட அற்புதத்தை பாத்தீங்களா? மனுஷங்க பல மணி நேரம் கஷ்டப்பட்டு சாதிக்கிற பல விஷயத்த இயற்கை நிமிஷத்துல சாதிச்சிருது. உண்மையிலேயே இயற்கை ரொம்ப அபூர்வமானதுதான் என்று இயற்கையின் அபூர்வத்தை நினைத்து மெய்மறந்து போனான் ஆதன். இந்த நீர்வீழ்ச்சியில் மொத்தம் 9 காலடி பாறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதன் மையத்தில் இருந்த 2 காலடி பாறைகள் மட்டும் காலியாக இருந்தன. இந்த பாறைகளின் அமைப்பு ஒரு முக்கோண வடிவத்தை பெற்றிருப்பது போல காட்சியளித்தது. இந்த முக்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்த காலடி பாறைகள் பல நிலைகளில் தரவரிசைப்படுத்தப்பட்டுதான் அமைக்கப்பட்டிருந்தன. முக்கோணத்தின் 2 முனைகளில் தொடங்கி மையத்தில் 2ம் சந்திக்கும்படி அமைக்கப்பட்டிருந்தன. இந்த 2 முனைகளிலும் ஆற்றலின் வலிமை ஒப்பீடளவில் மையத்தை விட மிகவும் குறைந்திருக்கும். மையத்தை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு பாறையிலும் ஆற்றலின் விகிதம் அதிகமாகிக் கொண்டே போகும். இந்த காரணத்தினால்தான் மையத்தில் இடம் காலியாக இருக்கிறது என்று ஆதன் புரிந்து கொண்டான். அந்த மையப்பாதையில் ஒருவன் அமர்ந்து ஆற்றலை சீர்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு அவன் அசாதாரண வலிமை கொண்டவனாக இருக்க வேண்டும். இது பற்றி கொஞ்சம் புரிந்திருந்தும் அசோகனை மேலும் கேட்டான். அசோகன் அண்ணா, ஏன் இந்த இடத்துல முக்கோண வடிவில காலடி பாறைகள் அமைக்கப்பட்டிருக்கு? ஏன் ஒரு பாறைக்கும் ஆற்றலோட அளவு மாறுபடுது என்று அசோகனை பார்த்து ஆதன் கேட்டான். நீ பார்த்தேனாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பாறையோட தூரமும் மாறுபட்டுட்டே இருக்கும். நீ ஒழுங்கா பார்த்தனா இது முக்கோண வடிவு இல்லாம ஜிக்ஸாக்கா இருக்கும். இது ஒன்னொன்னும் ஒரு லெவல். ஒரு லெவல்லையும் அந்த பாறை நீர்வீழ்ச்சிக்குள்ள மையத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதோட மையப்பகுதியில இருக்க அந்த கல்லுதான் நீர்வீழ்ச்சியோட மையத்திலே அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இருக்கிறதுலயே அதிக ஆற்றல். அந்த மையத்துல நின்று ஆற்றலை உள்வாங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது மிக சிறந்த வலிமையுடைய ஒருத்தராலதான் முடியும். அதனாலதான் இந்த படிநிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு என்று ஆதனின் கேள்விக்கு பதில் கொடுத்தான் அசோகன். ஆதன் கண் சிமிட்டாமல் அசோகன் சொல்லிக் கொண்டிருப்பதை மிகவும் ஆர்வத்துடன் கேட்டுக் கொண்டிருந்தான். அப்போது அதுல்யா விளக்கினாள். அந்த மையத்தில் அமைக்கப்பட்டிருக்க காலடி பாறைகள் நீ நினைச்சு பாக்குறத விட பல மடங்கு ஆற்றலை தனக்குள்ள வச்சிட்டு இருக்கு. வரலாற்றிலேயே ரொம்ப சிலரால மட்டும்தான் அந்த காலடி பாறையில தங்களோட காலை பதிக்க முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடி ரிஃபைனிங்ல பேர் போன ஒருத்தர் அந்த மையப்பகுதியில அமைக்கப்பட்டிருக்க கல்லுல காலடி எடுத்து வைக்க முயற்சி செஞ்சு அவரோட மொத்த ஆற்றலையும் அதுகிட்ட பறி கொடுத்துட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அந்த அளவு மிகப்பெரிய சக்திய தனக்குள்ள வச்சிட்டு இருக்கு அந்த மையப்பகுதி. அதுல்யா சொன்னதை கேட்ட பிறகு ஆதன் பேயறிந்தது போல் பயத்துடன் அந்த மையப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த காலடி பாறையை பார்த்தான். ஆனால் இப்படிப்பட்ட சவாலான விஷயங்கள் தான் ஆதனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அந்த மையப்பகுதியில் இருக்கும் பாறையை நோக்கி ஆதன் சென்றான். டே அறிவு கட்டவனே, எங்கடா போற என்று அந்த மூவருக்கும் பின்னால் இருந்து திடீரென்று ஒரு குரல் வந்தது. அந்த குரல் வந்தவுடன் மூவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கு தங்கமணியும் அவனுடன் இன்னொருவனும் வந்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஆதனை மிகவும் பயங்கரமான பார்வையோடு முறைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்வையை வைத்தே தன்னுடன் பிரச்சனை பண்ணதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஆதன் புரிந்து கொண்டார். ஆதன் எதிரிகளை சம்பாதிக்கும் நோக்கத்தில் தங்கமணியை கோபப்படுத்தி இருந்தாலும் பருள் அவ்வாறு ஆதனை நாக்கை புடுங்குவது போல் கேள்வி கேட்ட பிறகு எதிரிகளை சம்பாதித்து என்ன செய்ய போகிறோம் என்ற மனநிலையில்தான் இருந்தான். ஆனால் அவனை விட்டாலும் அவனது எதிரிகள் அவனை விடுவதில்லை என்று நினைத்து வருந்தினார். இருப்பினும் தன்னை தேடி வந்து பிரச்சனை பண்ண ஆசைப்படுபவர்களை ஏமாற்ற ஆதனுக்கு மனம் வரவில்லை. நான் ராஜகுரு சாத்தனாரோட சிஷ்யன். இந்த வருஷம் மதுரை அகாடமியில தேர்வான முதல் மாணவன். நான் யாரை பார்த்து பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா ஓடி போயிரு என்று திமிராக சண்டைக்கு ஆயத்தமானான் ஆதன். இதோ பாரா, இந்த பொடி பயலுக்கு இருக்க தைரியத்தை கண்ட நாயெல்லாம் எடுத்துட்டு சாத்தனார் பண்ற வேலை இருக்கே என்று ஆதனை தரக்குறைவாக பேசினான் தங்கமணி. 9ஆம் நிலை பாடி ரிஃபைனிங் வச்சிருக்கின்ற திமிர்ல தலகால் புரியாம ஆடிட்டு இருக்க நீதாண்டா பொடி பையன். ஒரு 6ஆம் நிலை பாடி ரிஃபைனிங் கொண்ட வீரன் கூட சண்டை போடுறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க நீதாண்டா பொடி பையன். நீ எவ்வளவுதான் என்ன பார்த்து அழுதாலும் நான் பொடி பையன் ஆக மாட்டேன் என்று திமிராக தன் பதிலடியை கொடுத்தான் ஆதன். இதை கேட்டவுடன் மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளானான் தங்கமணி.
வருண் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரே காரணத்தால் வெறும் 6ஆம் நிலை பாடி டிஃபைனிங் கொண்ட ஒரு பொடிப்பயலின் கேலிக்கெல்லாம் தான் ஆளாகிவிட்டோம் என்று வெக்கப்பட்டான் தங்கமணி. உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எங்க இருந்து தைரியம் வருதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இன்னொரு முறை என் கண்ணுல பட்டா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு உன்னை எச்சரிச்சதுக்கு அப்புறமும் கூட என்னைய பார்த்து பயப்படாம திமிரா கேலி பேசிட்டு இருக்க. ஒரு வீரனுக்கு அந்த தைரியம் வேணும். ஆனா ஏன் முன்னாடி நீ வெறும் பொடிப்பயதான். இன்னையோட உன்னோட கதையை முடிச்சுட்டா போச்சுடா என்று காட்டமாக பதிலடி கொடுத்தான் தங்கமணி. அவன் பேசியதை வைத்து பார்க்கும்போது கொலை செய்யும் காட்டுத்தனமான வெறியுடன் தான் தங்கமணி அங்கு வந்திருக்கிறான் என்று ஆதன் புரிந்து கொண்டான். நீ என்ன வேணாலும் சொல்லு, யார வேணாலும் கூட்டிட்டு வா, எப்படி வேணாலும் முறைச்சுக்கோ. எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் கூட பயமே வரல. நீ என்ன கொலை பண்ணதான் இங்க வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னால ஆனதை பாத்துக்கடா என்று திமிருடன் தன் நிலைப்பாட்டை பதிலடியாக தங்கமணிக்கு சொன்னான் ஆதன். தங்கமணி அண்ணா, யார் இவன்? என்ன இவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு இருக்கான்? உடம்பு ஃபுல்லா திமிரையும் கொழுப்பையும் தான் வச்சுக்கிட்டு இருக்கானா இவன்? சரி விடுங்க, இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிடலாம். இவனோட சாவை பார்த்து இனிமே இந்த அகாடமிக்கு உள்ள வர்ற எவனுமே நம்மளை எதிர்த்து பேசணும்ன்ற நினைப்பே வரக்கூடாது என்று தங்கமணியை சமாதானம் செய்தான் அவனுடன் இருந்தவன். திடீரென்று அந்த நீர்வீழ்ச்சியில் ஒரு அற்புதம் நடந்தது. நீர்வீழ்ச்சியின் மையப்பகுதியில் இருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் அங்கிருந்த அனைவரையும் ஈர்த்தது. ஆதன், அசோகன், அதுல்யா, தங்கமணி முதற்கொண்டு அனைவரும் அந்த வெளிச்சத்தை ஒரு இனம் புரியாத ஆர்வத்துடன் அங்கு அற்புதம் நிகழுமோ என்பது போல பார்த்து கொண்டிருந்தார்கள். 4வது காலடி பாறையின் ஆற்றலை சீர்படுத்திக் கொண்டிருந்த ஒரு வீரனின் மீது அந்த வெளிச்சத்தின் கதிர்கள் மோதியதால் அவனது உடல் கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்க தொடங்கியது. அவன் உடலின் நிறமே கொஞ்சம் கொஞ்சமாக பழுப்பாக மாறியது. அவன் வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் வந்தது. தன் கைகளையும் காலையும் கூட அவனால் நகர்த்த முடியவில்லை. திடீரென்று அந்த வெளிச்சத்தின் தாக்கத்தால் அந்த வீரன் தூக்கி எறியப்பட்டான். தூக்கி எறியப்பட்ட வேகத்தில் கிட்டத்தட்ட 20 மீட்டருக்கு அப்பால் சென்று விழுந்தான். அந்த வீரன் மிகப்பெரிய காயங்களுடன் கிட்டத்தட்ட உயிர் போன நிலையில் செயலிழந்து கிடந்தான். ஆனால் அவன் உடலில் அளவற்ற ஆற்றல் சீறிக்கொண்டு இருப்பதை அவன் உணர்ந்தான். கெடுதலிலும் ஒரு நல்லது என்றும் தான் தேடி வந்ததை விட சற்று அதிகமாகவே தனக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து புன்முறுவல் செய்தான். அசோகன் அண்ணா, என்ன நடக்குதுங்க? அவன் ஏன் சிரிக்கிறான் என்று புரியாமல் ஆதன் கேட்க, ஒருத்தனோட உடம்புல எந்த அளவுக்கு ஆற்றல தாங்கிக்க கூடிய சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த நீர்வீழ்ச்சி கொடுக்கும். அத ஒரு சில நேரம் மீறி போகும்போது அந்த நீர்வீழ்ச்சி அந்த நபரை தூக்கி போட்டுரும். அப்படி தூக்கி போட்டவங்களோட உடம்புல அளவற்ற ஆற்றல் சீறி கொண்டிருக்கும். அதை நினைச்சுதான் அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா இத வச்சு அவனோட வலிமைய அவன் மேம்படுத்திக்கலாம் என்று ஆதன் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தான் அசோகன். மறுபுறம் அதுல்யாவிற்கு ஒரு ஆச்சரியம். தங்கமணியை பற்றி அதுல்யா நன்கு அறிந்திருந்தாள். இந்த அகாடமியில் மிகவும் வலிமை வாய்ந்த சிலருள் தங்கமணியும் ஒருவன் என்றும் அவனது வலிமை அளப்பரியது என்றும் அதுல்யா அறிந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒருவனோடு ஆதனுக்கு என்ன சண்டை என்றும் எந்த பயமும் இல்லாமல் அவனை துணிந்து எதிர்த்து நிற்கும் தைரியம் ஆதனுக்கு எங்கிருந்து வருகிறது என்றும் ஆச்சரியப்பட்டார். ஆதன் புனிதமான 2 தூண்கள் அமைந்திருக்கும் இடத்தில் கந்தர்வனின் ஆட்களுடன் போட்ட சண்டையை பார்த்த பிறகு அசோகனின் மனதில் அந்த கேள்வி வரவே இல்லை. தங்கமணிக்கும் ஆதனுக்கும் இடையில் சண்டை வெடிக்குமா? அதுல்யாவும் அசோகனும் ஆதனுக்கு துணையாக நின்று தங்கமணியை எதிர்த்து சண்டை போடுவார்களா? இந்த இடத்தில் சண்டை வெடித்தால் அதன் பின்விளைவுகள் மோசமாக இருக்குமா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.